கத்திரிக்காவா கண்டுபிடிச்சாங்களா? எக் பிளான்டா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருது? நல்லா தான் இருக்குல்ல? பலாப்பழம். ஆக்சுவலா நல்லா வரும். இல்ல அது வந்து ஒரு படுத்துட்டு இருக்க மாதிரி வரீங்க. இப்படி நட்டிட்டீங்கனால அவங்க பலாப்பழம் இப்படிதான் சொன்னேன். அப்புறம் எப்படிதான் கரெக்டான ஆள்கிட்ட தான் பொருளை கொடுத்துருக்கோம். பக்காவா வருது. பக்காவா பண்றதுனால கண்டுபிடிக்கவே முடியாது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஃப்ரூட்ஸ்னு சொன்னா கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா வெஜிடபிள் அது. வெஜிடபிள் தான். ஜிஞ்சர் வெஜிடபிளா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆட்டோ. அவுட் ஆஃப் 3 வீல் தானே. அதுதான் சார் மேஜர் மிஸ்டேக்னு சொன்னாடி. ஒன்னு பின்னாடி 2. ஒரு 4 வீல் ஆட்டோ இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாவக்கா. ஆஹா. இது வந்து உப்மால போடலாம். சே தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு உப்புமானா கிடையாது. டீல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். டீலயா? வெஜிடபிளா? 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. கேம் ஒன்று வச்சுக்கலாம் மேம். இப்போ ஒரு டிராயிங் கேம். நான் வந்து இர்ஃபான் ப்ரோக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுவேன். அது ஒரு வெஜிடபிளா இருக்கலாம், ஒரு திங்கா இருக்கலாம். அது என்ன க்ளூ வேணா நான் கொடுக்குறேன். பட் அவர் டிரா பண்ணுவாரு. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். டிரா பண்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே டன். நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட். லாஸ்ட் வந்த டிராயிங்ல இல்ல நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட். நான் நல்லா டிரா பண்ணுவேன்னு சொன்னா பாருங்க. ஃபர்ஸ்டா டிரா பண்ணுவேன். காலேஜ்லயுமே லாஸ்ட் பெஞ்ச். ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் இருந்தான் இன்டர்வியூல. அவன் தான் வந்து ஒரு ஏதோ வரைய சொன்னாங்க. என் பேப்பர் அவன்கிட்ட கொடுத்து அவன் வரைஞ்சு கொடுத்து தான் எனக்கு சீட்டே கிடைச்சிச்சு. நான் இந்த கேம் வந்து கரெக்ட்டா உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு நினைச்சது கரெக்ட்டா தான் போல இருக்கு. ஆமா பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் உங்ககிட்ட தான் இது கொடுக்கணும். ஐபேட்ல கண்டுபிடிக்கவே முடியாது என்னால. கரெக்ட்டா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் சொல்றேன். சொல்லல காட்டிறேன். உங்களுக்கு மட்டும் காட்டிறேன். நீங்க பாத்துக்கோங்க. ஹால். நான் பார்க்கலங்க. ஏன் அது வரையறத பார்க்கலாம்ல? அது பார்க்கலாம். என்ன பார்த்து வரைய? அமீபா. என்னது இது? அமீபா மாதிரி தான் இருக்கு. சாப்பிடுற திங் போடுவாங்க அந்த மாதிரி. ஜாக் ஃப்ரூட். அப்படி என்ன வரையறாரு? இது பைனாப்பிள். நோ. ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. ஒழுங்கா ஆக்சுவலா நல்லா வரைஞ்சிருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கை எனக்கு சாப்பிடுற திங்கா? ஆமா. ஸ்ட்ராபெரியா? அப்படி இங்க காட்டிக்க சார் வரைஞ்சிருக்கு. ஜாக் நல்லா தான் ஃப்ரூட். இருக்குல்ல? பலாப்பழம். ஆக்சுவலா நல்லா வரும். இல்ல அது வந்து ஒரு படுத்துட்டு இருக்க மாதிரி வரீங்க. இப்படி நட்டிட்டீங்கனால அவங்க பலாப்பழம். இது ஒரு வெஜிடபிள். பாவக்கா. ஆஹா. இது வந்து உப்மால போடலாம். சே உப்புமானா கிடையாது. டீல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். டீலயா? வெஜிடபிளா? இப்ப ஒரு திங்க கண்டுபிடிக்கிறது கேம் இல்ல. ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறது தான் கேம். ஆமா டீல போட்டு சாப்பிட்டா. ஏய் திஸ் திங் ஏலக்காய். ஏலக்காய் இவ்ளோ பெருசா எந்த ஊர்ல இருக்கு? ஏலக்கி. ஏய் ஏலக்காய் இப்படியா இருக்கும்? ஏலக்காய் இப்படி இருந்துச்சு. டீல யாராச்சும் இருந்துச்சு வெஜிடபிள். டீல போற திங் எல்லாம் யோசிச்சு அந்த இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. வெஜிடபிள் தான அது? எனக்கே டவுட் ஆயிடுச்சு. அதான் நான் அமைதியா இருக்கேன். ஓ அது வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்டா? அது ஆக்சுவலா வெஜிடபிள் தான். சூப்பர். அது ரூட்ஸ். இன்ஜின்ல வராது. ஜிஞ்சர். ஃப்ரூட்ல வரும். ரூட். ஓகே. அப்ப நான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா தான் இருக்கேன். ஆமா. ரூட்ஸ்னு சொன்னா கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா வெஜிடபிள் அது. வெஜிடபிள் தான். ஜிஞ்சர் வெஜிடபிளா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
கெஸ்ட்டுக்கும் தெரியல ஆக்சுவலா நான் தானே வரைஞ்சிருக்கேன். காட்டிடுங்க சார் இது காட்டிடுங்க. கொஞ்சம் இல்லாம இருந்திருக்கலாம். எது? இது கொஞ்சம் கட் பண்ணி இதெல்லாம் நான் வரையல, இந்த கோடு போட்டிருக்குங்க. அது பார்த்தா உங்ககிட்ட தான் கேட்டுச்சு, நான் வரையலைன்னா என்ன? பலாப்பழமா? ஆமா மேல ஒரு கோடு போட்ட உடனே அது அப்படியே மாறிடுச்சு. அதான் படுத்துட்டு இருக்க மாதிரி வரைங்கன்னு சொன்னேன். ஓ, இது வந்து பெரிய விஷயம். இப்ப நீங்க வரீங்க. இல்ல நீங்க தான் நீங்க தான் டிராயிங் கரெக்டான ஆள்கிட்ட தான் பொருளை கொடுத்துருக்கோம். பக்காவா வருது. பக்காவா பண்றது என்னால கண்டுபிடிக்கவே முடியாது. இது ஈஸி. வெஜிடபிள் தான் இது. வெஜிடபிள் பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், கத்திரிக்காவா கண்டுபிடிச்சாங்களா? எக் பிளான்டா, கட்டை இது ஆக்சுவலி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? வெஜிடபிள் சொல்றனால ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க மேம்? இந்த மாதிரி கத்திரிக்காய் நான் பாத்திருக்கேன். ஆமா, இது கொஞ்சம் அது கொஞ்சம் நீளமா இருக்கும் தெரியுமா? நீளமா இருக்கும் அந்த ஆக்சுவலா கத்திரிக்காய்க்கு ஷேப்பே கிடையாது. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் சார் நீங்க. அவர் வரைச்சனால அதுக்கு ஷேப் கிடையாது. டஃப்பா குடுப்பீங்க பார்த்தா கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் கொடுத்துருக்கீங்க. தரேன் சார், இப்ப டஃப்பா தரேன். இது ஈஸி தான். இப்ப நான் க்ளூ சொல்ல மாட்டேன். இப்ப எப்படி அது ஈஸி ஆகுது நானும் பாக்குறேன். நான் க்ளூ சொல்றதுல இருந்து அவங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. அப்படியா? நானே கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஆப்பிள், என்னவா உங்களுக்கு தெரியுது? கோகனட், கோகனட், டெண்டர் கோகனட். வரைஞ்சிட்டாரு. பக்காவா வரைஞ்சிட்டாருப்பா. நோ டவுட். இது என்னது? அது மேல இருக்கு. இது காட்டுங்க. சூப்பர். நைஸ். என்ன மரம் போட்டோனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா. ஓகே, பயங்கரம். Okay. பங்கம். நெக்ஸ்ட் போ. ஐயோ. சீஸ். சாப்பிடுற பொருளா? நோ நோ, க்ளூ கொடுக்க கூடாது. நீங்க Clue கடைக்கு கொடுக்காது. வேணாம் வேணாம். சாப்பிடுற பொருள் இல்ல. ஓகே. என்ன எழுதுறாரா? எழுதுறாரா? எதுக்கு சிரிச்சீங்க? சி, நான் ஏன் நோக்கியான்னு எழுதிட்டு இருக்கேன்? என்ன ஷேப்பே மாறிடுச்சு. ரேடியோ. ஏதோ கேட்ஜெட் தான் இது. ஆஹா, அந்த அளவுக்கு வரைஞ்சிட்டாரா? ஓகே. என்னது இது? இந்த மாதிரி வாஷிங் இல்ல, மெஷின். நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல. நல்லா தான் வரைஞ்சிருக்கு. ஆமா, ஆனா எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னன்னு ஃபிளாஷ் ஆக மாட்டேங்குது. மட்டும் கண்டுபிடிக்கலன்னா கஷ்டம். கேமரா, கேமரா. இதோட தான் வாழ்றீங்க. சோ இல்லனா கஷ்டம் கண்டுபிடிக்காட்டி. சரி, கிளாஸ். நெக்ஸ்ட். நியூ போட்டுறவா? இப்ப என்ன நல்ல வரைய நான் கொஞ்சம் பெரிய பெரிய விஷயமா காட்டிட்டு இருக்கேன். ஆஹா. டிராயிங் திறமை கண்டு நான் வியந்துட்டேன். எப்படி வரும் அப்படின்னு. இல்ல, ஏதோ வெரி பேடா தோணுது. அப்படின்னா இது ரொம்ப பேடா இருக்கு. கார், ஆ? கார் something அப்படிலாம் இந்த குழந்தைங்களை எடுத்துட்டு போவாங்க ட்ராலி. வரீங்க சார், வரீங்க. வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அதுல ஒரு மேஜர் மிஸ்டேக்கே இருந்துச்சு. பெர்பெண்டிகுலரா இருக்குங்க. என்னது இது? வச்சாங்க அப்பு. இது என்ன? ஏதாச்சும் டிரைவிங் இதா? 4 வீல் இருக்கு. 4 வீல போட்டிருக்காரு மறுபடியும். ஆட்டோ. ஆட்டோ 3 வீல் தானே? அதுதான் சார் மேஜர் மிஸ்டேக்னு முன்னாடி சொன்னாடி. 1 பின்னாடி 2. ஒரு 4 வீல் ஆட்டோ இருக்கு. முன்னாடி நீங்க ஆள் இருக்கா? ஜீவா ஆமால. காட்டிருங்க. ரீட் பண்ணிட்டீங்க. ஆமா, 3 வீல் ஆட்டோ. இப்படி நீங்க ஒரு ஆட்டோல இத கண்டுபிடிச்சீங்க. இதுல இருந்தே தெரியுதுல 50 அரியர் வச்சதுல டவுட்டே இல்ல. அது ஸ்ட்ரைக்கே ஆள பாருங்க 3 வீல்னு. சரி, எப்படி நான் ஆட்டோ ஆனாலும் நான் ஆட்டோ கண்டுபிடிச்சேன். அப்ப மீனாட்சி எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்குமா? இல்ல அது மீனாட்சியும் ஜீவாக்குள்ள கனெக்ஷன்.
உண்மையாவே இது ஆர்ட், அது ஆர்ட். லாஸ்டா ஒண்ணு. ஓகே சூப்பர் சூப்பர். உங்களுக்கு தான் கை கொடுக்கணும். ஆமா, பயங்கர கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற அழகா அந்த டெக்னிக் போகணும். சார் இத மட்டும் தான் பார்க்கணும். அதை மட்டும் தான் பார்க்கணுமா? ஆஹா ஏன் அதை மட்டும் தான் பார்க்கணும்? அவர் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாரு, இது பண்ணலாம் அது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதனால க்ளூ எதுவும் கொடுக்கக்கூடாது. பொண்ணு. ஓகே, மெயினா ஒரு விஷயத்த வரைஞ்சீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க சார். இப்படிதான் சொன்னேன். அப்புறம் எப்படிதான் வரைகிறது? நீங்க சும்மா எதுவும் பண்ணாம பியூட்டிஃபுல்லா எழுதிருந்தாலே கண்டுபிடிச்சிருப்பேன். பியூட்டிஃபுல் போதும் சார், இதுக்கு மேல வரைய வேணாம் சார், நீங்க பார்த்தே காட்டி கொடுத்துட்டீங்க. மெயினா என்ன? மெயினா அந்த ஒரு கோடு போட்டிருந்தா வச்சுக்கோங்க தலையில, அது போட்டா கரெக்டா இருக்கும் சார். இந்த கோடு இத நான் கண்டிப்பா அந்த மீனாட்சி கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டேன். அது போட்டிருந்தீங்கன்னா கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்கு. தரத்திடுவாங்க. மீனாட்சி மேம் எப்ப பேய நடிக்க ஆமா, ஆரம்பிச்சாங்க? அப்படிதான் இருக்கு, பயமா இருக்கு பாக்குறது. பரவாயில்ல, நீங்க பார்க்காம இருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க சார். அத பார்த்து தானே வரையணும். பங்கன்னா நீங்க பயங்கரம். லாஸ்டா கூட இன்னும் ஒருத்தர் கூட வரையலாம்னு தோணுது. ஒருத்தரை ஓகே. ஐயோ, நான் ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன். அவரும் சரியில்லை. ஆமா, ஓ என்ன வரைய சொல்ல பாத்தீங்களா? முடிஞ்சிச்சு. இல்ல இது லிஸ்ட்லயே இல்ல. சூப்பரா வரைஞ்சிங்க, நிறைய விஷயங்கள் பண்ணீங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. ஜீவா மீனாட்சி லவ் சீன்ஸ் இன்னும் எப்படிலாம் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்லாம் சொன்னீங்க. கண்டிப்பா உங்க டைரக்டர்ஸ் இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.